வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஆதிரை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சிறப்பா சம்பவம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா, மக்கள் திரும்பவும் அவங்களதான் சம்பவம் பண்ண போறாங்க போல இருக்கு. தவளை தன் வாயால் கெடும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க ப்ரமோலும் ஒரு விஷயம் வந்தது இல்ல. உள்ள லைவ்ல பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவா வாரி 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 அவங்களே மண்ணை போட்டுக்கிறாங்க தலையில. ஆக்சுவலி இவங்க வெளியே போறதுக்கு காரணம் ஒண்ணு அந்த காஜி கண்டென்ட் எஃப்ஜேவோட பண்ணது. எஃப்ஜேக்கு பாஸ் வாங்கி கொடுத்து எஃப்ஜே தான் எது கேட்டாலும் நான் எஃப்ஜே சொல்வேன். அவன் எப்ப பாரு தூங்கிட்டு இருக்கிறான், அங்க போய் பெட்ஷீட்ல நோண்டிட்டு அந்த காஜி வேலைகளை பார்த்துட்டு இதுல வெளியே ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு ஏதாவது பெஸ்ட் அப்படின்னா கேப்டனுக்கு யாரை வந்து நாமினேட் பண்ணுவீங்கன்னா எஃப்ஜே கேப்டன் எப்படி ஹேண்டில் பண்றோம் நான் பார்க்கணும், நான் எஃப்ஜே சொல்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு டுபாகோ ஒரு கேம் ஆடிட்டு இந்த மாதிரி ஆடிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து டாஸ்க் விளையாடுறன்னு சொல்லிட்டு பாட்டில தள்ளினாரு. இல்ல பாட்டில இவங்க சொல்றது உண்மைன்னு வச்சுப்போமே, அவங்க வந்து கியூசி டாஸ்க் போயிட்டு இருக்கு, பாட்டில தள்ளிட்டாரு அவரு அப்படின்னா அதுக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பேசாம நீ பாட்டில் மேல காலை வைக்கிற நான் உன் மேல காலை வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு காலை தூக்கி மூஞ்சிக்கு மேல சுத்தி இருப்பாங்க. அது ரொம்ப மோசம் இல்ல, அந்த செப்பல் காலோட மூஞ்சி மேல நீங்க காலை நீட்டுறது. அந்த வேலையை பார்த்தாங்க ஆதிரை, அதனால தூக்கி வெளியே போடப்பட்டாங்க. அந்த பக்கம் எஃப்ஜேவை சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காங்க. இங்க கானா வினோத் தாராளமா எடுங்க, ஏன்னா நீங்க வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக ரீஎன்ட்ரியில போல, இவங்க ஜெயிக்கிறதுக்காக இவங்க பேர் வாங்குறதுக்காக தான் போறாங்க. ஆனா போயிட்டு என்ன பண்ணணும், இப்ப அந்த டாஸ்க் நடுவில் பார்த்தோம் காலையில பாத்தீங்கன்னா கானா வினோத் அவரும் ட்ரிகரான அப்படி இவங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டாங்க. அவர் நாக்க கடிச்சிட்டு யாரா ஏன்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்து பக்கத்துல திவ்யா எழுந்து நீ வா போன்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் பேசலையா அப்படின்னாரு. சரி சரி படு படு அப்படின்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு சேர் எடுத்து போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த அப்படி. அப்ப ஆதிரை சொன்னாங்க இதே போலதான் என்ன ட்ரிகர் பண்ண அப்படி இப்ப பண்றாருல, இதை வந்து நான் திரும்ப பேசுவேன் வீக்கெண்ட்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் அங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. அவர் ட்ரிகர் பண்றாரு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணும், சட்டிலா வந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அப்ப அந்த பக்கம் தப்பு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமா மக்களுக்கு வெளிச்சமா தெரியும். தெரிஞ்சதுன்னா அப்புறம் மக்கள் அவரை வச்சு செய்ய போறாங்க. யாருக்கும் இங்க வந்து பட்டத்துல பேர்லாம் எழுதி கொடுத்துடல இந்த சீசன்ல. அப்படி இருக்கும்போது அதை பண்ணாம நான் வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ணுவேன், இதே போலதான் அன்னைக்கு என்ன பண்ண அப்படி நான் விட மாட்டேன் அப்படின்லாம் அப்ப சொன்னாங்க. இது தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம சொன்னோமா. இன்னைக்கு கானா வினோத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் ஒன்னா கூப்பிடுறாங்க இந்த ஆதிரை. ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட் தான், திவாகரை வந்து வெளியே போறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் இவர் தான், நான் எங்க வேணா சொல்வேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திரும்ப பிளாஸ்மா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க திவாகர் போறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் தான், சும்மா இருந்தவரை போயிட்டு குத்தி 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 நோண்டி 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 வார்த்தையை புடுங்கி அவர் வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திவாகர் போறதுக்கு வினோத் எப்படி காரணமா இருக்க முடியும்? திவாகர் போறதுக்கு திவாகர் தான் காரணம். ஆதிரை வெளியே வர்றதுக்கு காரணம் ஆதிரை தான். ரீஎன்ட்ரிக்கு வேணா வேற யாராவது காரணமா இருக்கலாம், உங்களுடைய அவுட்டுக்கு நீங்க தான் காரணம். இந்த பேசிக் விஷயமே இவங்களுக்கு புரியல. அப்ப வெளியே வரும்போது ஸ்டேஜ்ல இருந்து மக்கள்லாம் தற்குறிகள் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க, அவங்க முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொன்னது என்ன என்ன அன்டிசர்விங் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, டிசர்விங் நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னா மக்கள் இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அது புரியும்னு பார்த்தா இன்னும் புரியாம வந்து திவாகரை வந்து வினோத் தான் வந்து வெளியே அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ட்ரிகர் பண்ணா எல்லாருமே தான் வார்த்தையை விடுறோம். அதனால இப்ப திவாகர் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் போய் பிரச்சனை எல்லாம் பண்ணது இல்ல. திவாகர் வந்து யாராவது பிரச்சனைக்கு வந்தா அப்பதான் வார்த்தையை விடுவாரு. எத்தனை வார்த்தையை விட்டுருக்க அப்படி, செருப்புக்கு சமம் இல்ல, அப்புறம் வந்து தராதரம் இல்ல, ரேஞ்சு இன்னும் மேல கீழேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் விட்டுருக்க அப்படி. அவர் என்ன மாதிரி பிராண்ட் பண்ணிருக்காரு, உன் சொந்தக்காரன் தானே பிரவீன் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னது இது? இது வந்து ட்ரிகர் ஆயிட்டு பேசுற வார்த்தைகளா இதெல்லாம்? ட்ரிகர் ஆயிட்டா என்ன வேணா பேசுவி. அந்த ஆள் வெளியே இருக்கும் போதே ஆணவ கொலைக்கு அப்பட்டமா முட்டு கொடுத்துவான். அவன் வந்து உள்ளவன் அதே வேலையை பார்த்தான் தான் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அதனால மக்கள் தூக்கி வெளியே அடிச்சாங்க. இல்ல நீங்க சேனல் தான் அனுப்புனாங்க அப்படின்னாலும் அது கரெக்ட் தான். ஒரு வகையில சேனலை இழுத்து முடுற லெவல்ல தான், அந்த ஷோ இழுத்து முடுற லெவல்ல தானே பண்ணிட்டு இருந்தா. அப்படி கூடவே இருந்த தங்கச்சின்னு சொல்லப்பட்ட அந்த பார்வதி உட்பட யாராவது ஒருத்தங்க குறை சொல்லிட்டாங்கன்னா உடனே இவரை வந்து கண்டபடி வார்த்தையை விடுவா அப்படி அந்த திவாகர். அதனால்தான் போனாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க டாக்டர் திவாகர் திவாகருடைய ஆர்மில இருந்து ஒருத்தவங்க வந்து பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த அம்மணி. என்னம்மா என்ன பாசமா திவாகரோட உங்களுக்கு, இல்ல வினோத்தை பார்த்து என்ன வெறுப்பு உங்களுக்கு? இப்ப வினோத் மேல பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் வேற தனியா பேசுவோம். இப்ப ஆதிரையை பத்தி மட்டும் பாப்போமா. இவங்க சொல்றாங்க உங்க கவுண்டர் எனக்கு பிடிக்கணும், நானும் சிரிச்சிருக்கேன், உங்களுடைய ஃபன் எலிமெண்ட் அதெல்லாம் பிடிக்கணும், உங்க ஐடியாலஜி பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உருட்டு. கானா வினோத்துக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு? இவங்க சொல்ல வர்றது என்னன்னா திவாகர் வினோத் அப்படின்னு வரும்போது திவாகர் வந்து ஜாதிய முறையில கானா வினோத்தை அணுகுனாரு, பிரவீன் உங்க சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொன்னது. பிரவீன் வெளியே வந்து சொல்லியிருப்பாரு 1000 மடங்கு ஜாதி வரி இருக்கு அவருக்கு அப்படின்னு. சோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பண்ணது. இன்னொரு பக்கம் காஜி தானே பண்ணது. இப்ப இவங்களுக்கு என்னன்னா இப்ப கானா வினோத்தை அடிச்சா
எங்க நம்ம வந்து கேஸ்டுக்கு எதிரா ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போட்டு அடிப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக கானா வினோத்துக்கு அவங்க ஐடியாலஜி கூட எனக்கு பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அவருக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு? பிரச்சனையே அவருக்கு ஐடியாலஜி இல்லைங்கிறது தான். சீசன் 6ல விக்ரமன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஒரு ஐடியாலஜி வச்சிருந்தார். விக்ரமன் கிட்ட ஒரு ஐடியாலஜி இருந்தது. அதுதான் ஐடியாலஜி. இங்க வந்து கானா வினோத் கிட்ட சுத்தமா அது இல்ல. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சுத்தமா இல்ல. கானா வினோத் கேம் வைஸும் பாத்தீங்கன்னா சிறப்பாக நேத்து பாத்தீங்கன்னா 2 முறை சொதப்பல் கம்ருதனும் கானா வினோத்தும் சேர்ந்து அந்த டாஸ்க் விளையாடுறன்னு சொல்லிட்டு கேவலமா பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிட்டு ஈஸியா வார்த்தைகளை விடுறா அப்படி கண்டுபட்டு சீ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை திரும்ப நான் இப்ப சொல்றேன் சீ கருமோ அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிட்டு வார்த்தையை விடுறது இது ரொம்ப தப்பா இருக்கு கானா வினோத் கிட்ட. அதெல்லாம் நீங்க சுட்டி காட்டலாம். இல்ல நீங்க ட்ரிகர் கூட பண்ணுங்களேன், கூட விளையாட தானே போயிருக்கிறீங்க, அதுதானே அந்த ஹவுஸ், எல்லாருமே அதானே பண்றாங்க அப்படின்னு எஃப்ஜே பத்தி பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இவங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃபர் சைடுக்கு பொலிட்டிக்கல் அவருடைய ஐடியாலஜி பிடிக்குமா? அவருக்கும் ஐடியாலஜி இல்ல, இவங்களுக்கும் ஐடியாலஜி கிடையாது. இப்ப இவரு வார்த்தையை விடுறாரு கானா வினோத். ஆனா நம்ம எல்லாம் ரியலைஸ் ஆகுது பண்றோம். இப்ப கம்ருதுன்னு சொல்றாரு நடுவுல, அவன் ரியலைஸ் பண்ண மாட்டான், பிரச்சனை இதுரா தப்புரா இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா ரியலைஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாரு. அதை இவங்க சொல்றாங்க நம்மளெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நம்ம யோசிக்கவாத செய்வோம். அவர் யோசிக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து இதை வந்து இந்த முறை செகண்ட் என்ட்ரியில நான் திரும்பி வரும்போது அவருடைய முகத்தை இன்னொரு முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கிறீங்க, அதை சொல்லாமா? முதல்ல அதை சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. இதுல ஆபாச குறியீடுலாம் சொன்னாரு. அதெல்லாம் இந்த கானா வினோத்த காரணம். கானா வினோத்தை வந்து காதல சொன்னாரு, அரோரா வந்து ஆபாச குறியீடு காட்டுறா அப்படின்னு, பெண்கள் கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கு. அது முதல் வாரத்துல இருந்து வந்துட்டே இருந்தது பில்டப் ஆயிட்டு. பார்வதியும் சொல்லியிருக்கிறாங்க, வெளியே வந்த கலையரசன் சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அது உள்ள விக்கல்ஸ் விக்ரம் சபரி இந்த பக்கம் எஃப்ஜே சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஒரு முறை பேசியே இருக்கிறாங்க நேரடியா, பெண்கள்லாம் தனித்தனியா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு. அப்புறம் விஜேஎஸ் முன்னாடி கேட்கும் போது சுபிக்ஷா ஆதிரை இந்த ஆதிரை எல்லாம் வந்து நாங்கெல்லாம் சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குனாங்க. இவங்களுக்கு காண்டு கம்ருதன் மேல. அதனால திவாகர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேணா கை தூக்கலாம், டபுள் கேம் ஆடலாம். அதான் மத்தவங்க ஏத்துக்கணுமா என்ன, மக்கள் ஏத்துக்கணுமா என்ன? திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இவங்க 2வது முறை ஓப்பனா சொல்றாங்க, இதை டெலிகாஸ்ட் பண்றாங்களா தெரியாது, இது வெளியே போதான்னு தெரியாது, எதுவா இருந்தாலும் நான் 2வது முறை ஓப்பனா நான் சொல்றேன், 2வது முறை நான் வந்தது இவருடைய இன்னொரு முகத்தை கிழிக்கிறதான், எக்ஸ்போஸ் பண்ணதான் அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாருமே திருப்புறாங்க. இதுல எல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து எல்லாருமே கானா வினோத் சொல்றீங்க, கேட்டா காமெடின்றீங்க, அவர் இன்னொன்னு பண்றாரு, அது உங்களுக்கு புரியலையா? நீங்க எல்லாம் எப்படி பார்க்காம இருக்கிறீங்க? இது வெளியே போதோ இல்லையான்லாம் தெரியல எனக்கு. ஆனா நம்ம எல்லாம் வந்து ஒன்னா கேமா விளையாட வந்திருக்கிறோம், காம்படிஷன்ல இருக்கிறோம். அப்பனா ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது, இன்னொரு பக்கம் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு பேசிக் கேமே புரியலங்க இவங்களுக்கு. ஒன்னே பிஜேஎஸ் கிட்ட போயிருது நேரா, இல்லைன்னா கிரியேட்டிவிட்டி போய் திட்டுறது, இது வெளியே போதா இல்லையான்னு தெரியாது, அதெல்லாம் அங்க தேவையாது நோட சொன்னாங்களா. இங்க பேசிக்கா என்ன விஷயம், ஒரு ஆளு மத்தவங்க எல்லாம் ஒன்னா திரட்டினாங்கன்னா சேர்ந்தாங்கன்னா இப்ப அந்த ஆள் பக்கம் தான் மக்கள் நிப்பாங்க. இந்த பேசிக் விஷயமே தெரியாம என்னத்தை ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னு தெரியல. வந்து நாமளும் எதிர்பார்த்தோம் ஏதோ அறிவாளி பா முதல் வாரத்துல அப்படி இருந்தாங்கப்பா அப்படின்னு. இப்ப எல்லாரும் திருப்பினீங்கன்னா கானா வினோத் அவங்களாவது பரவாயில்ல சும்மா சொன்னாங்க, அதெல்லாம் மக்கள் பெருசா எடுத்துக்க போறது இல்லை. ஆனா கானா வினோத்துக்கு எதிராக நீங்க எல்லாம் திருண்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் அவர் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைப்பாங்க மக்கள். இப்படி எல்லாம் பண்ணா வந்த வேகத்துல திருப்பி வெளியே அடிக்காம என்ன பண்ணுவாங்க மக்கள்? இதை முதல் வாரம் வயல் கார்டா வந்ததுனால நாமினேஷன்ல போடல, அடுத்த வாரம் டெஃபினட்டா குத்துவாங்க நாமினேஷன்ல. வந்த வேகத்துல வெளியே போறாங்க ஆதிரை, அவங்களுக்கு அவங்களே தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை போட்டுட்டு வெளியே வந்து மறுபடியும் சொல்லுவாங்க பொழுது மக்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் இன்னொரு வாட்டர் மெலானா அப்படின்னு தான் பார்க்க தோணுது. அப்படி இன்னொரு வாட்டர் மெலான் கிட்ட இருக்க அந்த வாட்டர் மெலான் கிட்ட இருக்கிற சிந்தனையெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மக்கள் அப்படி கழுவி ஊத்துவாங்க, காரி துப்புவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.